இளமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம். எஃப்சிஆர்ஏ அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 இந்த ஒரு பில்லை பார்த்து எதிர்க்கட்சிக்காரங்க எல்லாருமே எல்லாருமே கதறி கதறி துடிச்சு சாகுறாங்க. இந்த பக்கம் ஸ்டாலின், பினராயி விஜயன், அந்த பக்கம் காங்கிரஸ்காரங்க, கம்யூனிஸ்டுக்காரங்கன்னு சுத்தி சுத்தி எல்லாருமே ஓனழுது ஒப்பாரி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த எஃப்சிஆர்ஏ 2026 பில் என்ன சொல்லுது அப்படின்றத நாம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பில்லுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டிக்காரங்க இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் கதறாங்க, கதறி துடிக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் ரசிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டிராவிட டேடி இருக்காரு இல்லையா, அவர் எப்படிலாம் கதறி இருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். மத சிறுபான்மை இனமா இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க நடத்தக்கூடிய அமைப்புகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து ஃபண்ட் வரும். ஓகேங்களா, அந்த ஃபண்டை ரெகுலேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு பில்லை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்களுடைய மதத்தினுடைய விஷயங்கள்ல மத்திய அரசு தலையிடுது, மூக்கு நுழைக்குது. இவங்கெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து நிதி வாங்குறாங்க இல்லையா, அந்த நிதியை கட் பண்றதுக்கு மத்திய அரசு இப்பேற்பட்ட ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கு. கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களை குறிவைத்து மத்திய பாஜக அரசு இப்பேற்பட்ட மோசமான பில்லை கொண்டு வர பாக்குது. இந்த பில்லுக்கு எதிராக கண்டிப்பா நாம எல்லாருமே குரல் கொடுக்கணும். இந்த ஒரு பில்லை திரும்ப பெற வைக்கிறதுக்கு நாம என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணணும்னு ஸ்டாலின் இங்க உட்கார்ந்து கத்திட்டு இருக்காரு. அப்புறம் கழிச்சட கம்யூனிஸ்டுகள் இவனுங்க என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, இஸ்லாமியர்களை அடுத்து கிறிஸ்துவர்களை குறிவைக்கும் மத்திய பாஜக அரசு, பாசிச பாஜக அரசுன்னு கதறி இருக்கு. நெக்ஸ்ட் திமுக எம்பி வில்சன் ஒருத்தர் இருக்காரு, அவரு விசித்திரமா கதறி இருக்காரு. அந்த பில்லுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மத்திய அரசு முன்னெடுத்து வச்சிருக்கு. அது என்னன்னா, இத மாதிரி என்ஜிஓக்களுக்கு லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த லைசன்ஸை அவங்க புதுப்பிக்கணும். அப்படி அவங்க புதுப்பிக்கலன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஃபண்டுகள் எல்லாமே அரசுக்கு போயிடும். இந்த பில்லில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டுகளாக இருக்குது. அதை நான் இந்த பில்லை பற்றி பேசும்போது சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வில்சன் சொல்லியிருக்கிறத மட்டும் சொல்கிறேன். இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா அந்த என்ஜிஓக்களுக்கு லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த லைசன்ஸை அவங்க புதுப்பிக்கலன்னா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கவர்மெண்ட் கேட்குதோ அதை கொடுத்து அவங்க புதுப்பிக்கலன்னா அவங்களுக்கு வர வேண்டிய அந்த ஃபண்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபண்டு என்ஜிஓக்கு போகாது, கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதுக்கு எதிராக திரு வில்சன் அவர்கள் கத்தியிருக்காரு. இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது, இது மாதிரி பண்ணுறதுனால இங்கே இருக்கிற கிறிஸ்தவ பெருமக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு இவர் இங்கே உட்காந்து கதறிட்டு இருக்காரு. சார், லைசன்ஸ் ரெனிவல் பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது உங்களால் பண்ண முடியாதா? லைசன்ஸ் கூட ரெனிவல் பண்ண மாட்டேன், லைசன்ஸே வச்சுக்க மாட்டேன், ஆனால் நான் இல்லீகலாக ஃபண்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் சார் நியாயம்? ஆனால் இவங்க கட்சி ஆட்சியில் தான் ஹிந்து அறநிலைத்துறை அப்படின்ற ஒரு துறை என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கிறிஸ்துவர்களுக்கு ஒரு மாதிரி, இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாதிரி, ஹிந்துக்களுக்கு வேற ஒரு மாதிரி. ஏன் சார், ஹிந்து கோயில்களை உங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டீங்களே, அதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க, அது நியாயமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கிறிஸ்துவர்களுடைய மத வழிபாட்டு ஸ்தலங்களை எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்களா? இஸ்லாமுடைய மத வழிபாட்டு ஸ்தலங்களை எடுத்துக்க போறேன்னு சொல்றாங்களா? இல்ல, ஒழுங்கா லைசன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கடான்னு தான் சொல்றாங்க. அதுக்கே ஏன் சார் இப்படி குதிக்கிறீங்க? அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த KC வேணுகோபால்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த எஃப்சிஆர்ஏ பில்லு பார்லிமெண்ட்ல கொண்டு வர போறாங்க, நாம அந்த நேரத்தில் கண்டிப்பா போயே ஆகணும். அதாவது காங்கிரஸ் எம்பிக்கள், காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் நம்ம எல்லாருமே அந்நிய தேதிக்கு நாம பார்லிமெண்ட்டுக்கு போயே ஆகணும். எதையாச்சும் பண்ணி, என்னவாச்சும் பண்ணி இந்த பில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாம நம்ம பார்த்துக்கணும். இந்த பில்லுக்கு எதிராக நம்ம போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணணும். பார்லிமெண்ட்ல காலையில 10:30 மணிக்கு எல்லாருமே ஆஜராகுங்க, நாம அங்க போராட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இத மாதிரி தேசத்திற்கு எதிராக சதா சர்வ காலமும் கத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அமைப்புகள், இயக்கங்கள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு பில்லுக்கு எதிராக பேசுறாங்கன்னா, அந்த பில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, அப்ப கண்டிப்பா அந்த பில் நல்ல பில்லா தான் இருக்கும். அந்த பில் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும்னு அர்த்தம். இவங்க எல்லாருமே இப்படி கதறாங்கன்னா கண்டிப்பா அந்த பில் நல்ல பில்லாகத்தான் இருக்கும். சரி, அந்த பில்லில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். இந்த எஃப்சிஆர்ஏ அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 இந்த பில் இருக்கு இல்லையா, இந்த பில்லினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா வெளிப்படைத்தன்மை. ஆக்சுவலா இந்த பில்லை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது 2010 காங்கிரஸுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்த ஒரு பில் கொண்டு வரப்பட்டது. இந்த பில்லினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, வெளிநாடுகளிலிருந்து ஏகப்பட்ட ஃபண்டு வரும். ஓகேங்களா, இங்க இருக்கிற கிறிஸ்துவ, இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அந்த ஃபண்டு வரும். அந்த ஃபண்டு வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது பெருசா அப்பெல்லாம் யாருக்கும் தெரியவே தெரியாது. நாங்க இங்க ஸ்கூல் கட்ட போறோம், ஏழை பசங்களை படிக்க வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த ஃபண்டை அந்த என்ஜிஓக்கள் வாங்குவாங்க. 2010 இந்த என்ஜிஓக்களுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரியான பில்லை தான் இந்த காங்கிரஸ் வடிவமைச்சாங்க. இப்போ அந்த ஒரு பில்லை தான் சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. சட்ட சீர்திருத்தம் பாஜக பண்ணியிருக்கு. அதுக்கு எதிராகத்தான் இவங்க எல்லாருமே இப்போ கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க.
இத மாரி ஃபண்ட் வாங்குறாங்க இல்லையா? இவங்க எதுக்கு அந்த ஃபண்ட் வாங்குறாங்க? யார்கிட்ட இருந்து அந்த ஃபண்ட் வாங்குறாங்க? எப்படி அந்த ஃபண்ட் வாங்குறாங்க? ஃபண்ட் வாங்குனதுக்கு அப்புறமா அத என்ன என்ன பர்ப்பஸ்க்காக செலவு பண்றாங்க? அப்படின்றதெல்லாம் டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணும். இதுதான் நமக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது. ஆனா, இதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த அமெண்ட்மென்ட் பில் கொண்டு வரதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த ஃபண்ட் எப்படி வருது? இவங்க எதுக்காக செலவு பண்றாங்க? அப்படின்றதெல்லாம் தெரியவே தெரியாது. டிரான்ஸ்பரன்சியே இருக்காது. வெறும் ஒரு என்ஜிஓ மட்டும் கிடையாது மக்களே. தனிநபர்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டி, அரசியல்வாதிகள், அப்புறம் இத மாரி அமைப்புகள், இயக்கங்கள் இவங்கலாம் ஃபண்ட் வாங்குறாங்க இல்லையா? இவங்க ஃபண்ட் ரைஸ் எப்படி பண்றாங்க? வெளிநாடுகள்ல எப்படி காசு வாங்குறாங்க? அது எதுக்கு செலவு பண்றாங்க? அப்படின்றதே தெரியாம தான் இருந்தது. இதனால தான் 2014க்கு அப்புறமா ஐ திங்க் 2016, 17 நெனைக்கிறேன். அந்த காலகட்டங்கள்ல நம்முடைய மோடிஜி ஏகப்பட்ட என்ஜிஓக்கள பேன் பண்ணாரு. ஏன்னா, அவனுங்க ஃபுல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டிருந்தானுங்க. எல்லாத்தையுமே மூடி மறைச்சிருக்கானுங்க. ஓகேங்களா? நாங்க பசங்கள படிக்க வைக்கிறோம்னு சொல்றானுங்க. பட் அங்க பசங்களே கிடையாது. ஸ்கூல்ஸ்லாம் கட்டணும்னு சொன்னானுங்க. பட் ஸ்கூல்ஸ் எதுவும் கட்டவே இல்ல. அப்ப இவனுங்க வாங்குன காசு இங்க என்ன பண்றானுங்க? மத மாற்றத்துக்கு யூஸ் பண்றானுங்களா? இல்லன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்றானுங்களா? இங்க ரியாட்ஸ் இந்த கலவரங்கள் இது மாரிலாம் சொல்றாங்க இல்லையா? அது மாரியான காரியத்துக்கு இந்த ஃபண்ட்ஸ யூஸ் பண்றாங்களா? அப்படின்ற ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுக்காக தான் நம்முடைய மோடிஜி அப்பவே இவ்ளோ என்ஜிஓக்கள மூடுனாரு. இது மாரி வெளிநாடுகள்ல வரக்கூடிய ஃபண்ட நாம ட்ரேஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க எதுக்காக யூஸ் பண்றாங்க? என்ன மாரியான காரியங்கள் பண்ண போறாங்க? அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இங்க வரக்கூடிய மீடியா நரேட்டிவ்ஸ், இங்க திடீர்னு புதுசா பூம் ஆகக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்றத விட, இந்த சமூக செயற்பாட்டாளர்கள், அவிங்கள வேணா சொல்லலாம். திடீர்னு வருவானுங்க. நாங்க வந்து மரத்த பாதுகாக்கிறோம், கேஸ பாதுகாக்கிறோம், நிலத்தடி நீர பாதுகாக்கிறோம்ன்லாம் கத்துவானுங்க. இவனுங்கலாம் திடீர்னு பூம் ஆவானுங்க. இவனுங்க எப்படி வரானுங்க? இவங்களுக்கு ஏது அவ்ளோ காசு? அப்படின்ற மாரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும். இதுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இத மாரியான இல்லீகல் மனி தான் இருக்கு. இவனுங்க எல்லாருமே இந்த நாட்ல தான் இருக்கானுங்க. இந்த நாட்ல இருந்துகிட்டு, வெளிநாடுகள்ல இருந்து ஃபண்ட் வாங்கிட்டு, இந்த நாட்டுக்கு எதிரான காரியங்கள்ல இவங்க ஈடுபடுறானுங்க. இந்த நாட்டுடைய வளர்ச்சிய தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எல்லாமே பண்ணிட்டு இருக்கானுங்க. சி எஃப்சிஆர்ஏ அப்படின்றது பெருசா ஒண்ணும் கஷ்டமான விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுல சென்ட்ரல் கவர்ன்மென்ட் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு என்ஜிஓ இருக்குன்னா, அந்த என்ஜிஓக்குன்னு ஒரு லைசென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த லைசென்ஸ அவங்க ரெனிவல் பண்ணணும். ரெனிவல் பண்றச்ச அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அத ஒழுங்கா நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க லைசென்ஸ் ரெனிவல் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த எஃப்சிஆர்ஏ சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா? அது வேலிடா இருக்கும். ஒருவேள நீங்க ரெனிவல் பண்ணலன்னா, குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள நீங்க அந்த ஒரு லைசென்ஸ ரெனிவல் பண்ணலன்னா, கவர்ன்மென்ட்டினுடைய அந்த எஃப்சிஆர்ஏ விஷயமானது நின்னு போயிடும். உங்களுக்கு கிடைக்காது. இந்த எஃப்சிஆர்ஏ சர்டிஃபிகேட் இருந்தா தான் வெளிநாடுகள்ல இருந்து வாங்கக்கூடிய ஃபண்ட் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஃபண்டே அப்பதான் வரும். இந்த எஃப்சிஆர்ஏ அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் விங் கிடையாது. அது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கிடையாது. அது ஒரு அமைப்பு. என்ஐஏ மாரி அதுவும் ஒரு அமைப்பு. அவங்க தான் இந்த என்ஜிஓக்கள் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணுவாங்க. வரக்கூடிய பணங்கள் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணுவாங்க. திமுக எம்பி வில்சன் கத்தியிருந்தார் இல்லையா? அது எப்படி லைசென்ஸ் நீங்க ரெனிவல் பண்ண சொல்லலாம்? எப்படி நீங்க டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ண சொல்லலாம்? அது எப்படி வெளிப்படைத்தன்மை காட்ட சொல்லலாம்லாம் இவரு கதறாரு இல்லையா? அப்படிதான் சொல்லுவாங்க. வெளிப்படைத்தன்மையோட தான் இருக்கணும். அப்ப எதுக்கு என்ஜிஓன்னு வச்சிருக்காங்க அவங்க? என்ஜிஓன்னு வச்சிருந்தீங்கன்னா, காசு யார்ட்டருந்து வாங்குறீங்க? அந்த காச நீங்க எதுக்காக செலவு பண்றீங்க? அப்படின்றதெல்லாம் காட்டி தான் ஆகணும். அது மட்டும் கிடையாது. இதுல இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஒரு என்ஜிஓவோ இல்ல நிறுவனமோ வச்சிருக்கீங்கன்னா, ஃபண்ட் ரைஸ் பண்றீங்கன்னா, ஃபண்ட் வாங்குறீங்கன்னா, நீங்க ஒழுங்கா அதுக்கு கணக்கு காட்டலன்னா, அந்த ஃபண்ட கவர்ன்மென்ட்டே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் கவர்ன்மென்ட் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் அந்த ஃபண்ட குடுத்துருவோம் தான் சொல்லியிருக்காங்க. தூக்கின்னு போயிடுவான்லாம் ஒண்ணும் சொல்லல. நீங்க குற்றமற்றவர், கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்ன்னு நிரூபிச்சுட்டீங்கன்னா, எங்க இருக்கு பிரச்சனை? வந்த காசு உங்களுக்கே ரிட்டர்ன் வரப்போகுது. கவர்ன்மெண்ட் இடத்துக்கு போறாங்க. அவங்க தான் சொல்றாங்களே, தெளிவா சொல்றாங்களே. இங்க ஆல்ரெடி ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு மக்களே. அதாவது அரசியல்வாதிகள், நீதிபதிகள், ஊடக நிறுவனங்கள். ஓகே. இவங்கல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து நிதி வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. ஆனா, எனக்கு நீதிபதிகள் பத்தி தெரியாது. அரசியல்வாதிகள் பத்தியும் தெரியாது. ஆனா, ஊடக நிறுவனங்கள் இவனுங்கலாம் ஃபண்ட் வாங்குறானுங்க தானே! ராணா அயூப்லருந்து, முகமது ஜுபைர்லருந்து இவனுங்கலாம் ஃபண்ட் ரைஸ் பண்றானுங்க தானே! வெளிநாடுகள்ல இருந்து தானே நிதிய வாங்குறானுங்க. அவனுங்கள ஏன் மத்திய அரசு இன்னும் முடக்காமயே இருக்கு? இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குங்க. நிறைய ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகள அடைக்கிறதுக்கான வழிய தான் மத்திய பாஜக அரசு 2014ல இருந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அப்போதுலருந்து இப்போ வரைக்கும் அந்த ஓட்டைய அடைக்கிறதுக்கான வேலைய தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய ஓட்டைகள அடைக்கவும் செஞ்சுட்டாங்க. ஏகப்பட்ட சட்டங்கள
தூக்கிட்டாங்க. இதெல்லாம் எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இத மாரி என்ஜிஓக்கள், நிறுவனங்கள் அதாவது வெளிநாட்டிலிருந்து ஃபண்ட் வாங்கக்கூடிய நிறுவனங்கள் ஏதாச்சும் தவறான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டாங்கன்னா, அவங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருந்தது. ஓகேங்களா? பட் இப்போ அத கம்மி பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு அந்த 5 வருஷத்த கம்மி பண்ணி 1 வருஷமா மாத்திருக்கு. இத யாராச்சும் பாராட்டுறாங்களா? எம்பி வில்சன் அவர்கள் இதெல்லாம் பார்க்கவே இல்ல போல. இந்த சட்ட திருத்தத்துடைய நோக்கம் ரொம்ப சிம்பிள். நீங்க வெளிநாட்டிலிருந்து ஃபண்ட் வாங்குறீங்களா? நோ ப்ராப்ளம். ஆனா நீங்க எப்படி வாங்குறீங்க? எதுக்காக வாங்குறீங்க? வாங்குற காச எதுக்கு செலவு பண்றீங்க? அதனுடைய வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அது 1. 2வது அப்படி வெளிநாட்டிலிருந்து வாங்கக்கூடிய நிதிகள வச்சுக்கிட்டு, நீங்க இங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடக்கூடாது. ஈடுபடாம இருக்கணும். அதெல்லாம் தான் இங்க இந்த பில்லானது ஊர்ஜிதப்படுத்துது. இந்த என்ஜிஓக்கள் மூலியமாக தான் இந்தியாவுக்கு வெளியில இந்தியாவுக்கு எதிராக சதித்திட்டங்கள்ல ஈடுபடுற நபர்கள் டைரக்ட்டா இன்வால்வ் ஆகுறானுங்க. அவனுங்களுடைய சதி திட்டங்கள இந்த என்ஜிஓக்கள் மூலியமாக தான் அவனுங்க நடத்துறானுங்க. அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்பேற்பட்ட ஒரு பில்லையே கொண்டு வந்திருக்காங்க. இங்க பணம் மேட்டர் கிடையாது. ஓகேவா? இங்க மேட்ரு நேஷனல் செக்யூரிட்டி. பட் இந்த விஷயத்த அழகா மூடி மறைச்சுட்டு, இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க, இந்த விவகாரத்த ரிலிஜியஸா கொண்டு போறாங்க. பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக என்னலாம் பண்றாங்க, பாருங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னலாம் பண்றாங்க அப்படின்ற மாரி, நேஷனல் செக்யூரிட்டி விவகாரத்த அப்படியே பின்னோக்கி தள்ளிட்டு, அத மூடி மறைச்சுட்டு, ஒட்டுமொத்த விவகாரத்தையும் ரிலிஜியஸா கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. இந்த பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பில். இது காலத்தின் கட்டாயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம அண்டை நாடுகள்ல சமீப காலமா என்ன மாரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நாம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு பெரிய அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் உருவாக காரணமா இருந்ததே, அந்த நாடுகள்ல அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் உருவாக காரணமா இருந்ததே என்ஜிஓக்கள் தான். அங்க இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் மூலியமாக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டு, அங்க உள்நாட்டு கலவரம், அங்க புரட்சி இயக்கங்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்டு, ஆயுத பயிற்சிலாம் வழங்கப்பட்டு, ஏகப்பட்ட கலவரங்கள் அங்க நடந்திருக்கு. நேபாள், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் என்ன நடந்தது? சொல்லுங்க என்ன நடந்தது? திடீர்னு அவ்ளோ மக்கள் எப்படி ஒரே மாரி செயல்பட்டாங்க? எப்படி ஒரு மாப் மென்டாலிட்டி அங்க வந்தது? அதுக்கான காரணம் என்ஜிஓக்கள். அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒட்டுமொத்த ரியாட்டையுமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. பங்களாதேஷ்ல அப்படிதான் நடந்தது. பங்களாதேஷ்ல என்ன மாரியான விஷயங்கள் நடந்தது? எப்படி திடீர்னு ஒரு பெரிய இம்பாக்ட்ட அங்க ஏற்படுத்த முடிஞ்சது? எப்படி ஒரு அரசாங்கத்தையே அவங்களால கவிழ்க்க முடிந்தது? இதுதான் காரணம். என்ஜிஓ. அவ்ளோ பணங்கள் அங்க கையாளப்பட்டிருக்கு. அவ்ளோ பணங்கள் அங்க புழங்கியிருக்கு. நீங்க நினைக்கலாம் இது சாதாரண என்ஜிஓக்கள் தானே அப்படின்ற மாரி. கிடையாது. அந்த சாதாரண என்ஜிஓக்கள் தான் நம்ம அண்டை நாடுகள்ல சீர்குலைய வச்சிருக்கு. நாட்டின் அரசாங்கத்தையே தலைகீழ திருப்பி போட்டிருக்கு. அங்க என்ன மாரியான விஷயங்கள் நடந்ததோ, அதே மாரியான விஷயங்கள் இந்தியாலயும் நடக்கணும், நடக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட சதி வேலைகள் நடந்திருக்கு. இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. நான் உங்ககிட்ட ஆரம்பத்தில சொன்னேன் இல்லையா? மோடிஜி வந்ததுக்கு அப்புறமா இது மாரி என்ஜிஓக்கள ஃபர்ஸ்ட்டே பேன் பண்ணாருன்ட்டு. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அவருக்கு அப்பவே தெரியும். இது இங்க தான் வந்து நிக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால தான் அவரு 2016லயே 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாரு. அடிச்சு காலி பண்ணிட்டாரு. இப்ப கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ரீசென்ட்டா ஒரு நியூஸ் ஆனது பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. வெளிநாட்டுக்காரனுங்க ஒரு சில பேரு, இங்க மிசோரம் வழியாக இல்லீகலா உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆயுத பயிற்சிகள் குடுத்தானுங்க அப்படின்ற ஒரு செய்திய நீங்க பார்த்திருப்பீங்க. அமெரிக்கா, உக்ரைன் வீரர்கள் நெனைக்கிறேன். அவனுங்க இப்போ என்ஐஏ கண்ட்ரோல்ல இருக்கானுங்க. எப்படி? அவனுங்க எப்படி இங்க வந்தானுங்க? எப்படி நேபாளம்ல, ஸ்ரீலங்கால, பங்களாதேஷ்ல ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ அமைச்சானுங்களோ, அதே மாரி தான் இந்தியால பண்றதுக்கு. இந்த மிசோரம்ல, மணிப்பூர்ல நடந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவனுங்கலாம் தான் காரணம். திடீர்னு அந்த கிராம மக்களுக்கு எங்கிருந்து துப்பாக்கி வந்தது? எப்படி? ஆயுத பயிற்சிகள் எப்படி குடுக்கப்பட்டது? இப்படிதான் இல்லீகலா நம்ம நாட்டுக்குள்ள வந்து, இங்க இருக்கிற அமைப்பு அதாவது இந்த நக்சல்ஸ், கம்யூனிஸ்ட் மாரி ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்கும் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இளைஞர்கள மூல செலவு பண்ணி, இந்த நாட்டுக்கு எதிராக அவனுங்கள இறக்கி விடுறானுங்க. இவனுங்க தான் பண்றானுங்க. என்ஜிஓக்கள் மூலியமா தான் பண்றானுங்க. இந்த பில்லுக்கு எதிராக காங்கிரஸ்காரங்க, திமுக காரங்க, கழிசடை கம்யூனிஸ்ட்காரங்க கத்துறதெல்லாம் ஆச்சரியமாலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க காலங்காலமா இப்படி தான் இருக்காங்க. ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தாவேகா தலைவர் விஜயா இருந்தாலும் சரி, அவர் கட்சியில இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவா இருந்தாலும் சரி, இந்த ராகுல் காந்தி இவரா இருந்தாலும் சரி, இவங்கலாம் என்ன விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க? ஜென்ஸி போராட்டம் இங்க வெடிக்கும். ஏங்க? ஏங்க உங்களுக்கு அந்த ஆச? நேபாளம்ல, பங்களாதேஷ்ல என்ன நடந்ததோ, அதே மாரி இந்தியாவிலயும் நடக்கும்னு வெளிப்படையா இவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய கனவுகள் எல்லாமே பகல் கனவா தான் போய் முடியும். இவங்க நெனைக்கிற மாரி நம்ம ஜென்ஸி பசங்க ஒண்ணும் தற்குறிகள் கிடையாது. அந்த காலத்துல இருந்த திமுக ஊபிஸ்கள் மாரியோ, கழிசடை கம்யூனிஸ்ட்கள் மாரியோ, காங்கிரஸை சேர்ந்த கபோதிகள் மாரியோலாம் இப்ப இருக்கிற ஜென்ஸி பசங்க கிடையாது. எவன் என்ன சொன்னாலும் அத அந்த பசங்க கேட்க மாட்டாங்க. அவங்க தேடி பார்ப்பாங்க. அவங்க மனசுக்கு ஓகேன்னு தோணுனா மட்டும் தான் அவங்க அந்த ஒரு காரியத்துல இறங்குவாங்க. இவிங்கலாம் ஒரு ஆளுங்க. இவிங்க சொன்னா இந்த பசங்க கேட்டுருவாங்களா?
கேட்க மாட்டாங்க. இவங்க நெனைக்கிறது எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாம அப்படிலாம் ஆசை வச்சிருந்தோமே, நாம அது மாரி கனவுகள்லாம் கண்டுட்டு இருந்தோமே. ஆனா இந்த எஃப்சிஆர்ஏ பில் மூலியமாக எல்லாத்தையுமே இந்த மோடி அடக்கிட்டாரே, ஒடுக்கிட்டாரே அப்படின்ற ஒரு காண்டுல தான் இந்த எதிர்க்கட்சிக்காரங்க எல்லாருமே ஓன்னு அழுது பாவம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. வந்த